திருப்தியாக்கும். இரண்டாவது உன்னை பூரணமாக்கும். மூன்றாவது உன்னை மகிழ்ச்சியாக்கும். திரும்ப சொல்கிறேன், உன்னை சீர்திருத்தும், உன்னை செம்மைப்படுத்தும், உன்னை செம்மையாக்கும், உன்னை சிறந்தவனாய் மாற்றும். தமிழில் சொல்கிறேன், சீர்திருத்தும், செம்மைப்படுத்தும், உன்னை திருத்தும். உன்னை திருத்தும். இல்லை கரெக்ட் சொல்லலாமா? என்னை திருத்துங்க ஆண்டவரே, சத்தமா. என்னங்க என்னையே திட்டி நிற்கிறார் ஆண்டவர். அப்பா ஏன் திட்டுறாரு பிள்ளைய? அப்பா ஏன் பிள்ளைய திட்டுறாரு? என்னையே திட்டுறாரு, அவனை திட்டவே மாட்டேன்றாரு. இல்லை, திட்டுறதில்லை, சொல்லுங்க, திருத்துகிறார். சத்தமாக செம்மைப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார். சொல்லுவீங்களா எல்லாரும்? சொல்லுங்கள். இன் இங்கிலீஷ், இ மேக் மீ பெட்டர். இன்னும் என்ன நல்லவனாக மாற்றுறார். சொல்லுங்கள், மேக் மீ பெட்டர். இன்னும் என்ன யாராக மாற்றுறாரு? குட்டு தான், குட்டு. அப்புறம் என்ன யாராக நல்லவன் தான் நான். இப்போ என்ன நல்லவன் யாராக மாறணும்? குட் என்ன மாறணும்? பெட்டராக மாறணும். பெட்டர். நான் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? நீங்கள் நல்லவங்க தான், அதனால தான் உங்களை திருத்துறேன். புரிய மாட்டேங்குது. நீ நல்லவங்க இல்லைன்னா திருத்த மாட்டேன். நீங்கள் நல்லவங்கனால தான். எப்போ பெட்டர் ஆக முடியும்? இலக்கணம் குட்டு தான் பெட்டர் ஆக முடியும். பேட் என்ன ஆகாது? பேடு ஒஸ்ட் ஆகிடும். தேவன் சொல்கிறார், ஐ வில் மேக் யூ பெட்டர். மூன்றாவது, நாங்கள் சொல்ல நம்புகிறேன், நாலாவது, உங்களை முன்னேற்றும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை மேம்படுத்தும். சொல்லுங்கள், முன்னேற்றும், மேன்மைப்படுத்தும். சொல்லுங்கள், அவருடைய பங்கு என்ன செய்ய? என்ன ஆண்டோட ஊழியனா சொல்கிறேன், அவரே என் பங்குன்னு சொல்லுங்கள். யூ வில் பி ஹையர் அண்ட் ஹையர். இன்னும் மேலே 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 மேலே. சொல்லுங்கள், மேலே மேலே மேலே. உங்களை எங்கே கொண்டு போகும்? உங்களை மேம்படுத்தும், முன்னேற்றும். இன் இங்கிலீஷ், யூ வில் பி எலிவேட்டட். ஒரு நிலையிலிருந்து இந்நிலைக்கு போயிடுவீங்க. ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? நிறைய ஊழியக்காரர் பார்க்குறேன், அதே நிலைமை தான். விசுவாசிங்க அதே நிலைமை தான். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்ன இது மேலே ஆசை? பங்கு மேலே. யார் மேலே ஆசை இல்லை? புரிய நினைக்கிறேன். இது மேலே ஆசை இல்லை. இது அவருடைய பங்கு. இதுதான் அவருடைய பங்கு. சபை என்னது? அவருடைய பங்கு. வேதம் அவருடைய பங்கு. இது மேலே ஆசை இல்லை. கடைசியில் எப்படி தான் இருக்கணும்? நான் சொன்னது அப்படியே திருப்தி சொல்கிறேன். திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, அறகுறையான வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, முன்னேற்றமே இல்லை,